உங்க வாழ்க்கைய ஒரே அடியா மாத்தப் போற ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். கேட்க ரெடியா? தினமும் டென்ஷன், பிரஷர், எதிர்காலத்த பத்தின பயம்னு செம கடுப்புல இருக்கீங்களா? நீங்க கேட்கிற துவா எதுவுமே வேலைக்கு ஆகல, பிரச்சனைகளுக்கு ஒரு வழியே கிடைக்கலன்னு விரக்தியில இருக்கீங்களா? அப்படின்னா ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். உங்க வாழ்க்கையை 180 டிகிரிக்கு மாத்தப் போற வெறும் 4 சிம்பிளான வார்த்தைகள பத்தி தான் இன்னைக்கு பார்க்கப் போறோம். இது வெறும் வார்த்தைங்க இல்ல. இது உங்க லைஃப்கான சீக்ரெட் கோட். உங்க எல்லா கவலைக்குமான மருந்து. உங்க எல்லா தேவைகளுக்குமான ஒரே பதில். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 4 டிக்ருகளையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, உங்க வாழ்க்கையில நடக்கப் போற மேஜிக்கை நீங்களே பார்ப்பீங்க. இன்ஷா அல்லாஹ். நம்மகிட்ட இருக்கிற நம்பர் 1 பிரச்சனை என்ன? மன அமைதி காலி. இல்லையா? காசு இருக்கு, குடும்பம் இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் மிஸ்ஸிங். சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோபம் வருது, டென்ஷன் ஆகுது. அல்லாஹ்வோட நினைப்புல தான் அமைதி இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த அமைதியை எப்படி ஃபீல் பண்றது? அதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிளான, ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டிக்ரு இருக்கு. அதுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன். இமேஜின் பண்ணுங்க. கடல் அளவு பாவத்தையே அழிக்கிற சக்தி இந்த சின்ன வார்த்தைக்கு இருந்தா, உங்க மனசுல இருக்கிற கவலைய தூக்கி எறிய முடியாதா? அசால்ட்டா முடியும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம லிஸ்ட்ல 2வது விஷயம் ஒரு வார்த்தை இல்லை. இது ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு 24/7 மைண்ட் செட். அது என்னன்னா, அல்லாஹ்வோட கட்டளைகளையும் தடைகளையும் ஒவ்வொரு செகண்டும் ஞாபகம் வச்சுக்கிறது. நம்மில் பலர் வாழ்க்கையில சரியான கன்ஃப்யூஷன்ல இருப்போம். நான் பண்றது கரெக்ட்டா? தப்பா? இந்த முடிவை எடுத்தா என்ன ஆகும்? திணறும் போது ஷைத்தான் வந்து தப்பான ஐடியாவை கொடுப்பான். இந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் என்ன? அந்த நேரத்துல நாம் அல்லாஹ்வை மறந்துடுறது தான். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா? இதுல எது ஹலால்னு யோசிக்கிறது தான் திக்ரு. இன்னொருத்தர பத்தி தப்பா பேச போகும்போது, வேண்டாம், இது தப்புன்னு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்றது தான் திக்ரு. கோபம் தலைக்கு ஏறும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதேன்னு சொன்னாங்களேன்னு நினைக்கிறது தான் திக்ரு. இந்த திக்ரு உங்க வாயில மட்டும் வர்றது இல்ல. உங்க ஒவ்வொரு வேலையிலையும் தெரியணும். இது உங்களை சுத்தி ஒரு இன்விசிபிள் ஷீல்டை உருவாக்கும். நீங்க தப்பு பண்ண போகும்போது, உங்க மனசாட்சி ஒரு அலாரம் அடிக்கும். வேண்டாம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். மார்க்கத்தை கத்துக்கணும். குர்ஆனை அர்த்தத்தோட படிங்க. ஹதீஸை படிங்க. எது சரி, எது தப்புன்னு தெரிஞ்சா, அந்த அறிவுதான் உங்க கையில இருக்கிற டார்ச் லைட் மாதிரி உங்களுக்கு வழிகாட்டும். இது உங்க லைஃப் தடம் மாறாம பாதுகாக்கிற 2வது சூப்பர் பவர்ஃபுல் திக்ரு. ஒரு நிமிடம் வீடியோவை நிறுத்துங்கள். நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் தினமும் சொல்லும் திக்கர் எது? மறக்காமல் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்டை பார்த்து இன்னொருவர் தொடங்கலாம். அந்த நன்மையும் உங்களுக்கே. இப்போது நாம் பார்க்கப் போகும் திக்கர் ஒரு நன்மைகளின் ஜாக்பாட். குறைந்த நேரத்தில் கணக்கில்லாத நன்மைகளை அள்ளித் தரும் ஒரு புதையல். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நான் உன்னை விட்டுச் சென்ற பிறகு 4 வார்த்தைகளை 3 முறை சொன்னேன். நீ காலையிலிருந்து செய்த திக்ரை விட என் வார்த்தைகளுக்கு எடை அதிகம் என்று சொன்னார்கள். அந்த மேஜிக் வார்த்தைகள் இதோ: சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வை தூய்மையுடன் புகழ்கிறேன். அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கும், அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கும், அவனது அரியணையின் எடை அளவிற்கும், அவனுடைய வார்த்தைகளின் மை அளவிற்கும் நான் அவனை துதிக்கின்றேன். நேரமே இல்லை என்பவர்களுக்கு இது ஒரு கோல்டன் வாய்ப்பு. காலையில் வெறும் 3 முறை இதைச் சொன்னால் போதும். உங்கள் நன்மைத் தராசு நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கனமாகிவிடும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். 3 சொற்கள் உள்ளன. அவை அல்லாஹ்வின் அர்ஷை சுற்றி உலாவும். அவை ஒரு தேனீயின் ஓசையைப் போன்ற ஓசையுடன் இருக்கும். அவை என்னவென்றால், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு,
இந்த திக்ரை அடிக்கடி சொல்லுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நம்முடைய வாழ்வில் நாம் அறியாமையாலோ அல்லது வேண்டுமென்றோ பல தவறுகளைச் செய்துவிடுகிறோம். அந்த தவறுகள்தான் நம்முடைய மன அமைதியை குலைத்து இறைவனின் நெருக்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்குகின்றன. ஆனால் நம்முடைய பேரருளாளன் அல்லாஹ் தன் அடியார்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவர்கள் தம்மை நோக்கித் திரும்பவும் எப்போதும் காத்திருக்கிறான். அதற்காகத்தான் அவன் நமக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கியுள்ளான். இன்று நாம் அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த துஆவை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். இதன் பொருள், நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். இந்த சிறிய வாக்கியம் நம்முடைய கடந்த கால தவறுகளுக்காக வருந்துவதையும் எதிர்காலத்தில் நன்மையான வாழ்க்கையை வாழ உறுதியேற்பதையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த காணொளியில் இந்த எளிய துஆவின் ஆழமான அர்த்தத்தையும் அதன் மூலம் நாம் பெறும் நன்மைகளையும் பாவ மன்னிப்பு கோருவதற்கான சரியான வழிகளையும் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அல்லாஹ்வின் கருணையை நாடி பாவ மன்னிப்பு பெறுவதற்கான இந்த ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கு பெறுவோம். இந்த துஆவை உள்ளபூர்வமாக நாம் ஓதும்போது அல்லாஹ் நம்முடைய சிறிய மற்றும் பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான். ஒரு அடியான் தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும்போது அவன் அந்த அடியானை நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் 100 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு கோரியுள்ளார்கள். நாமும் இந்த நன்மையை தவறவிடக்கூடாது. நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய மனம் ஒருவித பாரத்துடனும் குற்ற உணர்வுடனும் இருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்று நாம் கூறும்போது அந்த பாரம் நீங்கி மனதிற்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது. அல்லாஹ்விடம் சரணடைவதன் மூலம் நம்முடைய கவலைகள் குறைகின்றன. உள்ளம் சாந்தியடைகிறது. நாம் பாவ மன்னிப்பு கோரும்போது நாம் அல்லாஹ்வை நோக்கி நெருங்குகிறோம். அவன் நம்முடைய வேண்டுதல்களை செவியேற்கிறான், நம்முடைய துயரங்களைத் துடைக்கிறான். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பு மேலும் வலுவடைகிறது. அவனது அன்பையும் கருணையையும் நாம் உணர முடியும். இது ஒரு நிரந்தரமான, அனைவருக்கும் பொதுவான துஆவாகும். இருப்பினும் சில நேரங்களில் துஆக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த நேரங்களில் இந்த துஆவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும். தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த துஆவை ஓதலாம். சுஜூதில் இருக்கும்போது, தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதுவது சிறந்தது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும். இரவின் கடைசி பகுதி, அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து, என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா, நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம். அப்போது இந்த துஆவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துஆ அங்கீகரிக்கப்படும். குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துஆவை அதிகம் ஓதுவார்கள். நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துஆ அங்கீகரிக்கப்படும். ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துஆவை ஓதலாம். ஒரு துஆ அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது. சில முக்கிய அம்சங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துஆ கேட்க வேண்டும். வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம். நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சந்தேகத்துடன் துஆ கேட்பது பலனைத் தராது.